ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸோ சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே மீனா, ராஜி, அழகுமதி, அழகுமலர்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கதையை சொல்லி எல்லாருமே சிரிச்சுக்கிட்டுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சுரேஷுமே இங்கே வேலையை முடிச்சுட்டு களைப்பாகவும் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்தா மீனாவும் இன்னத்தான் இன்னைக்கு ரொம்பவே வேலையா அப்படின்ற மாதிரியுமே மீனா கேட்பாங்க. இதை கேட்ட இங்கே சுரேஷுமே ஆமாம் மீனா, எனக்கு இன்னைக்கு ரொம்பவே டயர்டாகவும் இருக்குது. இன்றைக்கி செம்மையாக வேலை செஞ்சுட்டேன்னா அதனால் எனக்கு ரொம்பவே ஷோர்வாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே சுரேஷ் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போங்கத்தான், இங்கே நான் மலரண்ணியை அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே மலருமே அங்கே அவங்களுடைய பாட்ஸ்ட்டு கதையெல்லாமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்களே. அந்த கதையை பாதிலே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மதியை உள்ளே அமுச்சு விட்டுடுறாங்க. இங்கே சுரேஷுக்கு நீங்கள் சமைச்சு போடுங்க அப்படின்ற மாதிரியுமே அமுச்சு விட்டுடுறாங்க. கொஞ்சம் உறுத்தலாகவும் இருக்குது இங்கே அழகு மலருக்கு. உடனே இல்லை, நான் போய் தான் சமைச்சு போடுவேன், இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது கிடையாது, இந்த மாதிரி டைமில் அவருக்கு போய் இங்கே மதி சமையல் செஞ்சு போடுவாங்களான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க இங்கே அழகு மலர். உடனே மீனாவும் மலரே நீ எதுக்குமே கவலைப்படாத, இவங்கள இப்படியே நம்ம விட்டு வச்சோன்னா கடைசி வரைக்கும் அவங்க பேசாமலே போயிடுவாங்க. நம்ம அவங்கள ரெண்டு பேரையும் தனியாக இருக்க விடணும். அது இல்லாமல் அவங்களுக்கு சமைச்சு போட நம்ம விட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு உள்ளே இருக்கிற எல்லா ஒரு உண்மையுமே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கினா மட்டும்தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியும். பழையபடி அவங்க நல்லா பேசவும் முடியும். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காம இந்த கல்யாணம் நடந்திருக்கலாம், ஆனால் இதுக்கு மேலேயுமே நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது. இந்த லைஃப்பை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். இப்போ இவங்களை ரெண்டு பேரையும் தனியாக விட்டால் தான் அவங்க பேசிப்பாங்க. நம்ம இப்படியே விட்டோம்னா கடைசி வரைக்குமே அவங்க பேசிக்க மாட்டாங்க அப்படின்னு மாதிரியுமே மீனா சொல்லுவாங்க. இதை கேட்டதுமே மலருமே இதை நான் எப்போவுமே யோசிச்சது கூட கிடையாது, நீங்கள் யோசிச்சு நல்ல ஒரு ஐடியாவாக பண்ணியிருக்கீங்க, சரி விடுங்க, என்னோட கதையை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலருமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அழகுமதி சமைச்சிக்கிட்டுலாம் பார்த்துட்டு அங்கே அவங்க அத்தைவையுமே பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கண்குள்ளா காட்சியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த விஷயமெல்லாம் எப்போ தான் நடக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசித்தேன். ஆனால் இவ்வளோ கூடிய சீக்கிரம் இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை அப்படின்ற மாதிரியுமே அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கே அழகுமதியோட மாமி யாருமே நின்றுக்கிட்டு அங்கே சுரேஷை பார்த்துக்கிட்டு, சுரேஷ் நாளைக்கு நல்லா மழை பெய்ய போகுது ஜோனு, இது மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தால் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுரேஷ் அவங்க அம்மாவுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் சுரேஷை மீட் பண்ணி ஏற்கனவே கோமதி சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது, நீங்கள் இப்படியே இருந்துட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் பேசாமலே போயிடுவீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் அவளோட மனசு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கினா மட்டும்தான் நீங்கள் அவங்க கூட சேர்ந்து வாழ முடியும். இல்லை நீங்கள் பழையபடியோ இல்லை நார்மலாக நீங்கள் அவங்கக்கிட்ட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே எடுத்து சொல்லியிருப்பாங்க. இப்போ கோமதி, ராஜி, மீனான்னு சொல்லிட்டு இவங்க எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ இந்த வீட்டில் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த வீட்டை நம்ம மாற்றிட்டு போனோம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே கோமதியுமே நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மீனாவுமே யாருக்கிட்டையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அவங்கள ரெண்டு பேரையுமே நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அங்கே மீனாவுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ஹஸ்பண்டு அது ஒய்ஃபுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அவங்களே பேசி சமாதானம் பண்ணிக்கணும். ஆனால் இங்கே எதுவுமே பிரச்சனையுமே வரல, இவங்க ரெண்டு பேருமே பேசுகிற அப்படின்ற போது ரெண்டு பேருக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும். அது இல்லாமல் தனியாக இருக்கிற ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கஷ்டத்தையும் அவங்களோட விருப்பத்தையும் அவங்களோட விருப்பம் எல்லாத்தையும் எல்லாமே சொல்லி அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்படின்றதுனால அங்கே அழகுமதியை வெளியே இருந்து உள்ளே அமுச்சு விட்டுட்டு அவங்க மூணு பேருமே கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜியுமே இங்கே கதிரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மீனாவும் செந்திலை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குமே போயிருக்காங்க. இங்கே முத்துவேலும் கதிரும் இவங்க ரெண்டு பேரும் அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு எதுக்கு தம்பி இங்கே ஹோட்டலில் சாப்பிட்டு நம்ம உடம்ப கெடுத்துக்கணும், நான் எப்போவுமே ஹோட்டலில் அதிகமாக லைக் பண்ண மாட்டேன், அதுவும் இல்லாமல் வீட்டு சாப்பாடு மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரியுமே முத்துவேல் சொல்லுவாங்க. உடனே கதிரும் மாமா நம்ம எப்போது ஒரு டைம் தானே நம்ம சாப்பிட போகிறோம், இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடாமலாம் இருக்காதீங்க, நீங்கள் இருக்கிற உடம்பை பார்த்தா நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்லாம் நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் ரொம்பவே குழந்த மாதிரி சாப்பிட்றீங்க, குழந்தைக்கு கூட அவ்வளோ சாப்பிடாது அந்தளவுக்கு தான் நீங்கள் சாப்பிட்றீங்க, இப்படி சாப்பிட்டா நீங்கள் எப்படி ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சொல்லுவாங்க. உடனே எங்கள் முத்துவேலும் மாப்பிள்ள அதெல்லாம் விடு மாப்பிள்ள, எனக்கு என் வயசு ஆகிடுச்சில்ல, அதனால தான் எனக்கு சாப்பாடுமே ரொம்பவே கம்மியாகவும் சாப்பிட்ற மாதிரி எனக்கு மைண்ட் தாட் வந்துருச்சு, அதுவும் இல்லாமல் என்னால் நிறையாவுமே சாப்பிட முடியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் சரிங்க மாமா, நம்ம இந்த நைட் டைமில் நம்ம எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்க வேணாம், நம்ம ஒரு ரூம் புக் பண்ணி நம்ம அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு
நம்ம மார்னிங் வந்து டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். அது இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுமே நடந்துருச்சு. நாளைக்கு நம்ம போகிறோம், உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக உங்களை குணப்படுத்துகிற விஷயத்த தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லிவிடுவாங்க. இதை கேட்டு அங்கே முத்துவேலும், மாப்பிள்ள நீங்கள் எனக்காக செஞ்ச உதவிக்கு நான் உங்களுக்கு கைமாறாக நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே புரியலை. ஏன்னா நான் எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு கொடுக்கலனாலுமே உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நான் எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் 50 வருஷம் பகை இருந்தாலையும் உங்கள் மேலே எங்களுக்கு கொஞ்சம் கோவம் இருந்தாலுமே உங்களுக்கு பிரச்சனைனா நான் வந்து நிற்பேன். அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து நிற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லாவே நிரூபிச்சிட்டீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, அந்த வேலையை விட்டுட்டு எனக்காக வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ராஜியை தனியாங்க சென்னைக்கு எக்ஸாமுக்கு அமுச்சு விட்டுட்டு இது மாதிரி நீங்கள் ராஜியை வந்து தனியாகவே விட்டது கிடையாது. எனக்காக நீங்கள் ராஜியை தனியாக விட்டுருக்குங்கள. அது இல்லாமல் நான் கேட்டேன் அப்படின்றதுனால அப்பத்தாவை வீட்டில் இருந்து பிரச்சனை பண்ணி நீங்கள் அமுச்சு விட்டுருக்கீங்க. இதெல்லாம் நான் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் எனக்காக இப்படிலாம் நிற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்காத விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணுற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே எங்கள் முத்துவேல் சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டால் கதிருமே, மாமா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்பேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சரியாகணும் அப்படின்றதுனால தான் நான் இப்போ வரைக்குமே உங்கள் கூட இருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் தனியாலாம் நீங்கள் இப்படி ஆப்ரேஷன் விஷயமோ இல்லை ஹாஸ்பிட்டல் விஷயமோ நீங்கள் தனியாக வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் நான் வரேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த விஷயத்த யாருக்குமே தெரியாத வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனால் எப்படியோ ஒரு வழியாக எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு. இப்படி தெரிஞ்சுமே நான் இப்படி விட்டேன்னா எனக்கு தான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க யாருமே தாங்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ராஜின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே உயிரே வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் உங்களுக்கு நான் இப்படியே விட்டுட்டு போனேன்னா என் மேலே தான் மிகப்பெரிய ஒரு தப்பாகும் அப்படின்ற மாதிரியுமே கதிர் வந்து சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டால் முத்துவேலுமே சரி மாப்பிள்ள நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் கடையில் இருக்க சேல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பழனிவேல் கடையில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கடைக்குமே வந்துடுறாங்க. என்ன மச்சான் இப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா வியாபாரமெல்லாம் நல்லா ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேல் வந்து பாண்டியன்கிட்ட கேட்கவும் பாண்டியன் வந்து இல்லை இது பழனி எப்பவும் போல் நார்மலாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீ இன்றைக்கி என்னக்கு எங்கே வந்துட்டுருக்க, உனக்கு கடை இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பாண்டியன் வந்து கேட்பாங்க. உடனே பழனிவேலும் இல்லை மச்சான் கடையில் நிறைய வேலை இருக்குது, அதனால் இப்போ வுட் ஒர்க்கெலாம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால் கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால் இன்றைக்கி கடைக்கு நான் லீவு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே சரவணனுமே வந்து மாமா என்ன மாமா கடையில் என்ன டெவலப் பண்ணுறீங்களா இல்லை ஒன்றும் கடையை பெருசு பண்ணுறீங்களா, அப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணன் வந்து கேட்பாங்க. உடனே பழனிவேலும் இல்லை மாப்பிள்ள அங்கே கபோர்டெல்லாம் நிறைய அடிக்க வேண்டியது இருக்குது, ஏன்னா நம்மளோட கடை வந்து ரொம்பவே சின்னஸாக இருக்குது இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் வந்து அதிகமாக வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கபோர்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே பழனிவேல் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் இங்கே சரவணனுக்கும் மாமா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மாமா, உங்கள் கடையை நீங்கள் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் அப்பா கிட்டேருந்து நீங்கள் இப்படி போயிட்டு நீங்கள் அப்பா மாதிரியே பண்ணுற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் அந்த கடையை வச்சதுக்கு தான் அப்பா கஷ்டப்பட்டதை தவிர நீங்கள் அப்பாவுக்கு எதிராக கடை வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே அப்பா வந்து நினச்சிக்கிட்டு உங்கள் மேலே கோவப்படல. அதுவும் இல்லாமல் எதுவுமே அவருக்கு தெரியாமல் தான் உங்கள் மேலே கோவப்பட்டார். இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அப்பாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ அம்மாவுமே வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உடனே பழனிவேல் இதை கேட்டுட்டு இன்னும் மச்சான் அக்கா எங்கே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலுமே கேட்குறாங்க. உடனே பாண்டியனும் அங்கே 3 பேர் இங்கே சென்னைக்கு போயிருக்காங்க, மீனாவும் ராஜி இங்கே கோமதி. ஏன்னா மீனாவும் அங்கே வேலை விஷயமா சென்னைக்கு போகிறதா இப்போ சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அங்கே ராஜியுமே எக்ஸாம் எழுதுறதுக்காக அவன் சென்னைக்கு போகிறதா இருந்தால் இவங்க 2 பேரையுமே நான் தனியாக அமுச்சு விட முடியாது, ஏன்னா கதிருக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டான். அதனால் அவங்கள 2 பேரையும் தனியாக அமுச்சு விடக்கூடாது அப்படின்றதுனால நான் கோமதியை அமுச்சு விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன் வந்து சொல்லிட்டுறாங்க. இதை கேட்டால் பழனிவேலும் இன்னும் மச்சான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அவங்க இப்போ சென்னைக்கு போகிறோன்னு சொல்லிட்டு தாங்கண்ணா, நான் கூட போயிட்டு வந்துருப்பேன்ல, அங்கே இருக்கிற நான் பீச்செல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குமே கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு, நானுமே சென்னைக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் அவங்க போகிறது என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நானும் அவங்க கூட போயிட்டு வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேலுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியனும் இல்லை பழனி அது ஒன்றும் இல்லை, ரொம்பவே அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டாங்க, இது டக்குன்னு முடிவு எடுக்கிறதுனால இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்ல முடியல, அதனால தான், வேறு எந்த ஒரு விஷயமே இல்லை,
இல்லை, இன்னொரு நாளைக்கு நம்ம கண்டிப்பாக நீ போகிறதுனா நானுமே உன் கூட வரேன், நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியுமே பழனிவேல் வந்து சொல்லிடுறாங்க. சாரி, இங்கே பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சரவணனும், ஆமாப்பா இங்கே நம்ம எப்பவும் போல் நம்ம நார்மலாக வீட்டிலே தான் இருக்கோம், நம்ம எப்போயாவது ஒரு நாள் நம்ம சென்னைக்கோ இல்லை வேறு எங்கேனா நம்ம போயிட்டு வரணும்ப்பா, அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும்ன்ற மாதிரியுமே இங்கே சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் வீட்டில் வடிவு மாறி அப்பத்தான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே உக்காந்துக்கிட்டு பழனி இது சக்தி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இங்கே முத்துவேல் வந்து ஏதோ வேலை விஷயமா அங்கே சேலமாக போயிட்டு வர்றதா சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இங்கே முத்துவேலவே சந்தேகப்பட்டுக்குன்னு சக்தி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் பார்த்தா இவங்க 2 பேரையும் அடிச்சுக்கிட்டதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. இவங்க இப்படி சண்டை போடக்கூடாதுன்னு தான் எனக்கு ஒரு ஆசை. அதுவும் இல்லாமல் இவங்க 2 பேருமே நல்லா இருக்கணும், அது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசைன்றதை விட என்னுடைய கனவே அதுதான். ஏன்னா என்னோடய ஃபேமிலி தான் எனக்கு இன்னொரு பக்கபலமே. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இங்கே சக்தி பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வடிவுக்கு இங்கே அவர் எங்கே தான் போகிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இங்கே சக்தி அண்ணன் அவருக்கு கேட்ட மாதிரி அவர் எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. அதுவும் இல்லாமல் அவருக்கு உடம்பு முடியாத மாதிரி இருக்குது, அவர் எதனால் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எனக்கிட்டுமே தெரியல. ஏன்னா எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு எங்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் இந்த வீட்டில் யார்கிட்டையுமே சொல்லலை. அதுவும் இல்லாமல் போயிட்டு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. நம்ம எதுக்கு நான் தப்பாக கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்க வந்து என்ன உண்மையோ இல்லை என்ன நடந்துச்சோ அதை வந்து சொல்ல போகிறாங்க. அது இல்லாமல் அவர் எதனா வேலை விஷயமா போயிருப்பார், நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவுமே மனசை தேத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெளியில் உக்காந்துக்கிட்டு இருந்த இங்கே மீனாவும் ராஜி இங்கே அழகு மலர்னு சொல்லிட்டு 3 பேருமே உள்ளே தூங்குறதுக்காக உள்ளேயுமே வந்துடுறாங்க. உடனே மீனாவும் அழகு மலர்கிட்ட, மலரே நீ போய் கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிடு, ஏன்னா மார்னிங் எழுந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு நம்ம கிளம்பணும், அதனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கினா தான் நம்ம மார்னிங் வந்து சீக்கிரமாக எழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு சுரேஷுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எனக்காக இங்கே அழகுமதி வந்து சமைச்சு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷத்தில் தூக்கமே வரல. அங்குக்கும் இங்குக்குன்னு சொல்லிட்டு உருண்டு பிறண்டுக்கிட்டு இருக்காரு இங்கே சுரேஷும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக இங்கே சுரேஷ் வந்து இங்கே அழகுமதி கிட்ட சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரியுமே மனசு வந்துடுது. அதுவும் இல்லாமல் இங்கே மதிக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. எதனாலனா அவங்க கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. எதாச்சா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு. அது இல்லாமல் இப்போ இப்படியே போயிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் நல்லா இருக்காது. நாமளுமே கொஞ்சம் மாற்றம் நம்மக்குள்ளேயுமே இருக்கணும். ஏன்னா இங்கே மீனாவையும் ராஜி இங்கே கோமதி இவங்களெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இவங்க இப்படி ஒத்துமையாக இருக்கிற போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தாலுமே நாம் ஒத்துமையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே மதி வந்து யோசிச்சுட்ருப்பாங்க. ஆனால் கோமதி சொன்னதுமே ஒரு சைடு யோசிச்சு பார்க்குறாங்க. இங்கே அத்தை சொன்ன மாதிரி நம்ம இங்கே சுரேஷ் கூட நம்ம சேர்ந்து வாழ்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். நம்மளுக்கு பிடிக்காத காலையில் நடந்து போச்சு, இதுக்கு மேலே எதுவுமே மாறப்போகிறது கிடையாது, நம்மளோட லைஃப்பை வந்து நாம் தான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகுமதி வந்து யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கவும் அதுக்கப்புறம் இங்கே உள்ள படுத்துக்கிட்டு உருண்டு பிறண்டுக்கிட்டு இருக்காரு சுரேஷுமே. ஏன்னா சுரேஷுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். எப்போவும் நடக்காத ஒரு விஷயம் நடந்ததை அவர் நினச்சி ரொம்பவே சந்தோஷத்தில் மிதந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே சுரேஷ் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு வந்தது. ஏன்னா இங்கே சுரேஷ் அவங்க அம்மா தான் அங்கே வந்து பார்த்தாங்க. இந்த விஷயத்த பார்த்ததும் கண் குளிர்ச்சியாக அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையுமே இங்கே புருஷன் சாப்பிட்டானா அவங்க சாப்பிட்டு முடிஞ்ச வரைக்கும் கூட இருக்கணும், அது இல்லாமல் செஞ்ச அந்த ஒரு ஏனத்தை வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்திருப்பாங்க. அங்கேருந்து வந்தாலுமே அவங்களுடைய ஹஸ்பண்ட்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இங்கே மதி வந்து இன்றைக்கி என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷ்க்கு வந்து சமையலெல்லாம் செஞ்சு போட்டுட்டு இருந்தா. இது பார்க்குற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி கடைசி வரைக்கும் அவங்க இருந்தாங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான். என்ன தான் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம பண்ணி வச்சாலுமே கடைசியில் எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு தான் நம்ம இப்படியெல்லாம் பண்ணோம். ஆனால் இந்த விஷயம் வந்து கூடி சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்றத வந்து ரியலைஸ் பண்ணிக்கிறாங்க எங்கள் சுரேஷ் அவங்க அம்மாவுமே. அதுக்கப்புறம் என்ன, மார்னிங் வந்து எல்லாருமே அங்கே டூரு போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே சாப்பாடு பேக் பண்ணுற விஷயத்த வந்து இங்கே மலரோடைய மாமியார் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுலாம் சாத்தியமான விஷயம் இல்லை, இதெல்லாம் பெரிய விஷயம், அதனால் நம்ம சாப்பாடை வந்து நம்ம வெளியிலே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கோமதி மீனான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டதுமே அங்கே எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக வாங்கிடுறாங்க. எப்போவும் அங்கே மலரை வந்து ரொம்பவே வேலை வாங்கிக்கிட்டு இருந்திருப்பாங்க.
இங்கே அவங்களுடைய மாமியார். ஏன்னா இப்போ வந்து இங்கே கோமதி வந்ததுலேருந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இங்கே கோமதி அந்த பொண்ணுக்கும் மனசு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கும் கஷ்டம் இருக்குல்ல. ஏன்னா அந்த பொண்ணு கூட நம்ம உதவியாக இருந்தால் மட்டும்தான் அந்த பொண்ணுக்குமே இங்கே இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த பொண்ணுக்கிட்டேயே நம்ம எவ்வளோ தான் வேலை சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து எடுத்து எல்லாருக்குமே புரிய வச்சுருப்பாங்க. இங்கேருந்து இங்கே கோமதியும் மீனாவும் ராஜையும் 3 பேரும் போகிறதுக்குள்ளே இவங்க எல்லா ஃபேமிலியுமே ஒன்று சேர்த்து விட்டுட்டு, அது இல்லாமல் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற ஈகோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தனிச்சு விட்டுட்டு போயிடுவாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா கோமதிக்கு வந்து அங்கே எங்கே இருந்தாலுமே சரி, அங்கே இருக்கிற ஃபேமிலி எவ்வளோ தான் கஷ்டத்தில் இருந்தாலுமே சரி, எவ்வளோ தான் சண்டை வரும், ஆனால் அந்த சண்டையை வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோமோ அதில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியே எல்லாருக்குமே புரிய வச்சுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரியுமே ஒரே முடிவாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே முத்துவேலுமே ஆப்ரேஷன் விஷயமா ஹாஸ்பிட்டலுக்குமே போய்ட்றாங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு இங்கே கதிருமே மீட் பண்ணி, டாக்டர் எப்படியாவது என்னுடைய மாமாவை நீங்கள் பழையபடி மாற்றி கொடுத்துருங்க, நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும், நீங்கள் சொல்கிற அமௌண்ட்டை விட நான் 2 மடங்கு கொடுத்துட்றேன், அதுவும் இல்லாமல் அவரை வந்து கொஞ்சம் செக்யூராக நீங்கள் அவருக்கு ரிக்கவர் பண்ணி எனக்கு வீட்டுக்கு அமுச்சு விட்டால் மட்டும் போதும். ஏன்னா அவங்களுக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் வந்து வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அதனால் இந்த விஷயம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நீங்கள் அவங்கள கொஞ்சம் சேஃபாக பார்த்து, நீங்கள் 90% அந்த 90% நீங்கள் அவரை காப்பாற்றிடுங்க. அந்த 10% நீங்கள் விட்டாலுமே எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். ஏன்னா அவர் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது தான் நினச்சிருக்காரு, அதுவும் இல்லாமல் நல்லது தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு போய் இப்படி ஒரு நிலைமை ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க. டாக்டர் வந்து கேட்டுட்டு, இங்கே பாருப்பா கதிர், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவரை நாங்கள் காப்பாற்ற தான் நாங்கள் பார்ப்போம். அது இல்லாமல் எங்களுடைய வேலை என்ன, ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் நாங்கள் டாக்டர் இருக்கோம். அது இல்லாமல் அவர் உயிருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆகாமல் நான் இது கண்டிப்பாக அவங்கள நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் டாக்டர் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து இங்கே முத்துவேல்கிட்ட போயிட்டு, மாமா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, ஆப்ரேஷன் பண்ணால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, செகண்ட் ஸ்டேஜ் தாங்க கேன்சர் இருக்குது. ஏன்னா 3rd 4th போனால் மட்டும்தான் எல்லாம் கிரிட்டிக்கல் அப்படின்றதுனால தான் இவ்வளோ சீக்கிரமாக இந்த ஆப்ரேஷனுமே சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லிவிடுவாங்க. கதிர் சொன்னதை கேட்டதுமே இங்கே முத்துவேலும், மாப்பிள்ள நான் எதுக்குமே பயப்பட கிடையாது, ஆனால் எனக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா வீட்டில் இருக்கவங்க ரொம்பவே பயந்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் என் மனசுக்குள்ளே இன்றைக்கி வரைக்குமே ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியுமே முத்துவேல் வந்து சொல்லிடுறாங்க. உடனே எங்கள் கதிருமே, மாமா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்கன்னு தானே சொல்லியிருக்கேன், உங்களை நல்லபடியாக வீட்டில் போய் விட வேண்டியது என்னோடய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேலுக்கிட்டேயும் கதிர் வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சக்திவேலும் இங்கே குமாரும் இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக முதலையுமே வந்திருப்பாங்க. முத்துவேல் வந்து கதிர் கூட போகிறத பார்த்துட்டு அவங்கள பயங்கர கூட கோபமாக இருக்காங்க. குமாருமே, அப்போ நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது, இப்படியே விட்டோம்னா கடைசியில் நம்மளே பிரச்சனையாக வந்து முடியும், இவங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க எதுக்காக இங்கே சேலம் வரையும் போகிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாருமே சொல்லவும், உடனே சக்திவேலும், குமாரே நீ எதுக்குமே அர்ஜென்ட் படாத, ஏன்னா இதை வந்து நம்ம கூடிய சீக்கிரம் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்லேருந்து கட் ஆகுது அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே சக்திவேலு எங்கள் குமார்கிட்ட சொல்லிட்டுறாங்க. குமார் வந்து அரசு மேலே மிகப்பெரிய ஒரு அன்பு வச்சுட்டு இருந்தார். அதுவும் இல்லாமல் குமார் வந்து அந்த வீட்டில் இருக்கவங்க கதிராகிட்டோம், ராஜியாகிட்டோம், ராஜி செந்தில்னு சொல்லிட்டு இவங்க யார் மேலேயுமே அந்த அளவுக்கு கோபம் வச்சுக்கிறதில்ல. ஏன்னா இங்கே அரசிக்கிட்ட நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அதுவும் இல்லாமல் அரசியை நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன், அரசியோட ஃபேமிலியுமே கஷ்டப்படுத்தியிருக்கேன், அதுவும் இல்லாமல் அரசி இவ்வளோ நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே நான் அவளை விட்டுட்டு போக எனக்கு மனசு கிடையாது. எனக்கும் அவளுக்கும் ஃபேக் மேரேஜ் ஆகியிருந்தாலும் நான் உண்மையாக தான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் மறுபடியும் அவள் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க சரவணனுமே. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அழகுமதியும் அழகு மலருமே 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே சூப்பராகவும் மேட்சிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஃபஸ்ட் இடம் பார்த்திங்கன்னா இங்கே பீச்சுக்கு தான் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. பீச்சுக்கு எல்லாருமே போயிடுறாங்க. பீச்சை பார்த்ததும் இங்கே கோமதிக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். பீச்சுக்கிட்ட நின்றுக்கிட்டு அந்த அலையையும் அந்த காற்றையும் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே அழகுமதியும் சுரேஷும் 2 பேரும் தனியாகவும் நின்றுக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் அழகுமதி வந்து சுரேஷ் கையை பிடிச்சிக்கிட்டு தண்ணியில் விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஜாலியாக சிரித்து விளையாடுற பார்த்த கோமதியும் இங்கே மீனாவும் 2 பேருக்கும் ரொம்பவே சந்தோஷம். இவங்களை வந்து இப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு தனி ஃபீலிங்கை கொடுக்கணும், அதுவும் இல்லாமல் அவங்கள தனியாக விட்டால் மட்டும்தான் 2 பேரும் பேசி சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நினச்சிக்கிட்டு இங்கே
இங்கே கோமதியும் மீனாவும் நினச்சிக்கிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாவும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற என்ஜாய்மெண்ட்டை எல்லாமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குறி சொல்கிறக்காரி அம்மாவுமே வராங்க அங்கே பீச்சுக்கு. வந்ததும் இங்கே கோமதியை பார்த்து, அம்மா உங்களுக்கு குறி சொல்லட்டுமா? ஏன்னா உங்களுக்கு ஒரு கண்டம் வரப்போகுது, அந்த கண்டத்தை நான் கணிச்சு உங்களுக்கு சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் நான் சொல்கிற விஷயம் வந்து உண்மையாக இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த விஷயத்த கேளுங்க. அதுவும் இல்லாமல் உண்மையாக இருந்தால் மட்டும் எனக்கு நீங்கள் அந்த அமௌண்ட்டையுமே கொடுங்க. நான் யாருக்கிட்டையுமே ஃபேக்காகவும் பேச மாட்டேன், ஃபேக்காகவும் நடிக்க மாட்டேன். உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நான் பார்த்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் அந்த பிரச்சனையை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அந்த குறியாடி அம்மா. உடனே எங்கள் கோமதியும், சரிங்கம்மா எனக்கு என்ன தான் பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது, இதில் வேறு நீங்கள் இன்னொரு பிரச்சனைன்னு வேறு சொல்லிட்டீங்க. அது என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோமதியும் அங்கே அந்த குறி சொல்கிற ஆடியம்மா கிட்ட. உடனே அந்த குறி சொல்கிறம்மா அங்கே கையை பிடிச்சி பார்த்தது, உடனே உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, அது இல்லாமல் உங்கள் வீட்டோட மருமக வந்து கர்ப்பமாக இருக்கா, அந்த மருமகளை நீங்கள் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படி நீங்கள் அந்த மருமகளை நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரலாம், அங்கே மிகப்பெரிய ஒரு தகராறே நடக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற விஷயம் மிகப்பெரிய தப்பு. ஏன்னா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு மட்டும் டைம் இருக்குது, மற்றபடி நீங்கள் அவளுக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுக்கிட்டு இருக்கு கதையுமே. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாண்டியனுமே கடையில் உக்காந்துக்கிட்டு கோமதியை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கோமதியும் இந்த வீட்டுக்குள்ளே ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணிக்கிட்டையுமே உக்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணமும் இங்கே பாண்டியன் தான். ஏன்னா பாண்டியன் வந்து கோமதியாக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க கதிக்கும் ராஜிக்கும் அங்கே எனக்கு சொல்லாமல் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இங்கே கோமதிக்கிட்ட பேசாமல் இருந்தாங்க. அந்த டைமில் கூட இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு இருக்கான்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து கோமதி சென்னைக்கு போயின அப்பத்துலேருந்து அந்த வீடே வந்து வீடாக கிடையாது. அதுவும் இல்லாமல் கோமதி இல்லைன்னா அந்த வீடு வந்து சந்தோஷமாக இருக்காது, அதுவும் இல்லாமல் அந்த வீடே இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் ரைஸ் பண்ணுறாங்க இங்கே பாண்டியனும். உடனே பாண்டியனும், சரவணா உங்கள் அம்மா இந்த வீட்டுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கா, அதுவும் இல்லாமல் உங்கள் அம்மா இல்லாத போது தான் உங்கள் அம்மாவோடைய கஷ்டமும் உங்கள் அம்மாவுடைய அன்பும் எனக்கு தெரிய வருது. அதுவும் இல்லாமல் எங்கள் கோமதியுமே கால் பண்ணலை, என்கிட்ட கால் பண்ணி பேசாமல் அவள் இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே பாண்டியனுக்குமே கால் பண்ணுறாங்க. பாண்டியனுக்கு கால் பண்ணதும், சொல்லுங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் எனக்கு ஒரு வார்த்தை கால் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கூட விசாரிக்கலை, நான் தான் உங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியுமே கோமதி வந்து கேட்கவும், உடனே இங்கே பாண்டியனுமே உடனே கோமதிக்கிட்ட, கோமதி நான் என்ன பண்ணுறேன், கடையில் எனக்கு நிறைய வேலை இருந்துச்சு, அதனால் உனக்கு கால் பண்ண முடியல, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியல, ஆனால் இங்கே இருக்கிற வேலையை பார்த்தா எனக்கு பேசுகிற நிலைமையாக இருக்குது, அதனால தான் நான் இப்படி இருக்கேன், அதுவும் இல்லாமல் நீ இங்கே இருந்தனா என்னோடய கஷ்டம் என்னன்னு புரிஞ்சிருக்கும் உனக்கு அப்படின்ற மாதிரியுமே இங்கே சொல்லிடுறாங்க பாண்டியன். இதை கேட்ட கோமதிக்கு ரொம்பவே சந்தோஷம். எங்கே உண்மையை தான் சொல்கிறீங்களா, நான் இல்லைன்னு சொல்லிட்டு என்னை மிஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாண்டியன்கிட்ட கோமதியுமே கேட்கவும், உடனே பாண்டியனும், ஆமாம் கோமதி நிஜமாக என் மேலே சத்தியமாக நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், ஏன்னா உனக்காக நான் எவ்வளவோ பண்ணலை அப்படின்றதெல்லாம் விஷயம் இல்லை, ஆனால் உனக்காக எதுவுமே நான் பண்ணலை அப்படின்ற ஒரு கஷ்டம் தான் என் மனசுக்குள்ளே இருக்குது. அதுவும் இல்லாமல் நீ வந்து இந்த வீட்டில் இருக்கிற போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் நீ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே சமைச்சி கொட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த, ஆனால் நீ கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அது தெரிஞ்சுமே நான் உன்னை இப்படியே விடக்கூடாது, ஏன்னா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நான் உனக்கு ஒரு துரோகமோ இல்லை நான் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே கோமதியும், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், அதுவும் இல்லாமல் நான் இங்கே வந்தபோது எனக்கு இங்கே ரொம்பவே தயக்கமாக தான் இருந்துச்சு, ஆனால் இங்கே வந்த பின்னாடி தான் தெரியுது இந்த வீட்டில் இருக்கவங்கெல்லாம் எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்ற விஷயம். ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அது இல்லாமல் இங்கே இருக்கிற ஆட்கள் வந்து ஒருத்தர் பேசிக்காமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமலாம் இருக்காங்க. இங்கே இருக்கிறவங்கள நான் கண்டிப்பாக என்னை மாதிரி நான் மாற்றி விட்டுட்டு தான் வருவேன். அதுவும் இல்லாமல் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒருத்தருக்கு பயப்படுறாங்களாம், அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஒருவருடைய மரியாதை வந்து யாருக்குமே குறைச்சிட கிடையாது, ஆனால் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒருத்தருடைய செயலை தான் பார்ப்பாங்க, அவங்க சொல்கிறது தான் நடக்கணும், அவங்க சொல்கிறது தப்பாகவே இருந்தாலுமே அவங்க சொல்கிறத கேட்டாகணும் அப்படின்ற ஒரே முடிவில் இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் தான் சுயமாக நிற்கணும், அது இல்லாமல் உங்களுக்காக நீங்கள் தான் பேசணும் அப்படின்ற விஷயத்தான வந்து எல்லாருக்குமே புரிய வச்சுட்டு தான் நான் இங்கே வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க எங்கள் கோமதியும்.
உடனே எங்கள் பாண்டியன் கேட்டு, கோமதி எனக்கு நல்லாவே தெரியும், நீ எங்கே போனாலும் சரி அங்கே இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றத தான் நீ நினைப்ப. அது எனக்கு நல்லாவே புரியும். அது இல்லாமல் நீங்கள் அங்கே போயிட்டு நீங்களே உரம்பரையாக போயிருக்கீங்க, அங்கே எதனா பிரச்சனை இது பண்ணிட்டு வந்துட போகிறீங்க, நீ எதுவுமே பேசாத கோமதி அப்படின்ற மாதிரி மேலாம் சொல்லிடுறாங்க. இங்கே பாண்டியனும் உடனே பாண்டியன் சொன்னதை கேட்டதுமே கோமதியும் சரிங்க, எனக்கு நீங்கள் சொன்னதில் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அது இல்லாமல் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்றதுனால நான் இப்படிலாம் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் கூட எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் அவங்க அந்த வீட்டில் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றதெல்லாம் தெரியும். ஆனால் அவங்க காப்பாற்றுறதை தாண்டி ஒன்று ஏதோ பண்ணுறாரு. அந்த விஷயம் எதுக்காக பண்ணுறாரு, இது என்னத்துக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வழியாக இங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு போயிடுறாங்க. இங்கே முத்துவேலை அங்கே ஐசியூவில் கூட்டிகிட்டு போயிட்டு ஆப்ரேஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே கதிருமே பில் கட்டிட்டு பில்லையுமே வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்து இங்கே டாக்டர்கிட்டையுமே கொடுத்துட்றாங்க. இங்கே முத்துவேலுக்கு ஆப்ரேஷன் விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.